Hello everyone, welcome back to Vedanta channel. நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th இயல் 1ல இருக்க முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க அப்படினா YouTubeல வந்து வீடியோஸ் கீழ வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சார் இந்த மாதிரி எனக்கு நெடுவினாக்கள் போடுங்க. 10thல வந்து நெடுவினாக்கள் போடுங்க அப்படின்றதுனால அதனால என்ன பண்ண போறோம் அப்படினா வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வரப்போற வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் நெடுவினாக்கள் குருவினாக்கள் சிறுவினாக்கள் ஒன் வேர்ட் அப்படின்றது எல்லாம் பார்க்க போறோம். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 100 அப்படின்றது டார்கெட். ஓகேவா? அதை நோக்கி தான் நம்ம ஓட போறோம். படிக்கலாமா? ஃபுல் போர்ஷன் அப்படின்றப்போ இப்போ செகண்ட் மிட்டமுக்கு 2 இயல் அப்படின்ற மாதிரி தான் படிச்சிருந்தோம். ஓகே அப்படின்றப்போ மார்க் அதிகமாக எடுத்திருப்பீங்க, சில பேர் நல்லா எழுதிருப்பீங்க. ஆனால் வந்து வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்ன்றது நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய போர்ஷன்ஸ் அப்படின்றது இருக்க போது அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்கணும். அதனால தான் என்ன திட்டமிட்ட உழைப்பு. ஏதோ தானெல்லாம் படிக்கக்கூடாது. படிக்கும்போது என்ன பண்ணணும், ஏதோ தானெல்லாம் படிக்கக்கூடாது. சார் நான் சும்மா சிறுவினா படித்தேன், அப்புறம் லாஸ்ட்டில் போயிட்டு அந்த குருவினா படித்தேன், அப்படிலாம் படிக்கக்கூடாது. என்ன பண்ணணும், நல்லா நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷினையும் படிக்கணும், அதை தாண்டியும் நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் தான் படிக்கணும். ஓகேவா? அதுக்குன்னு வந்து ப்ளூ பிரிண்ட்ல இல்லாத சம்மந்தமே இல்லாமல் வந்து மனப்பட பகுதி இல்லாத பாட்டு அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எதை படிக்கணும் அப்படின்றது தான் திட்டமிட்ட உழைப்பு. என்ன பண்ண போகிறோம் அடுத்து வரப்போகிற ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து விடாமுயற்சி அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன சார் அப்படின்னா வந்து ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது நடத்துவாங்க. என்னது யூனிட் எக்ஸாம் நடத்துவாங்க, இல்லை வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்றது வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒழுங்காக படிக்க மாட்டோம், ஒழுங்காக எழுத மாட்டோம். ஆஃப் இயர்லியில் பார்த்துக்கலாம், ஃபுல் இது பப்ளிக் எக்ஸாமில் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா படிக்காமல் இருப்பீங்க, எழுதாமல் இருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணணும், விடாமுயற்சியா இங்கே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை விட உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு 20 மார்க்கு இல்லை 25 மார்க் அப்படின்றது அதிகமாக போகுது. அதனால இங்கேயே நீங்கள் நல்ல மார்க் அப்படின்றத ஸ்கோர் பண்ணணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து விடாமுயற்சியோடு படிக்கணும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, மண்டல ஞாபகம் இல்லை, மறுபடியும் படிக்கணும், அப்பயும் ஞாபகம் இல்லை, 3வது தடவை படிக்கணும், அப்பயும் ஞாபகம் இல்லை, 4வது தடவை படிக்கணும், அப்பயும் ஞாபகம் இல்லை அப்படின்னா 5வது தடவை இறங்கி படிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இறங்கி படிக்கணும். இறங்கி படித்தா மட்டும் என்ன பண்ண முடியும், நல்ல ஸ்கோர் அப்படின்றது நம்ம பெற முடியும். ஓகேவா? நிறைய பேர் டார்கெட் செட் பண்ணியிருப்பீங்க. சார் நான் 450 எடுக்கணும், 460 எடுக்கணும், 470 எடுக்கணும் அப்படின்றது. அதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கடின உழைப்பால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து விடாமுயற்சிக்கு அப்புறம் என்ன அப்படின்னா மன உறுதி. சார் நான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் சார், 350 தான் சார் நான் எடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு எக்ஸாம்லையும், என்னை போயிட்டு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களாலையும் முடியும் 450க்கு மேலே எடுக்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, உங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் எடுப்பேன் நான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பி இறங்கி செய்யணும். சார் நான் பண்ணுவேன் சார், நான் என்னால் எடுக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. மற்றவங்கலாம் சொல்லுவாங்க கூட இருந்துட்டு, டேய் நீ எப்பட்றா 300 தான் எடுக்கிற, நீ எப்பட்றா 450 எய்ம் பண்ணுற, அப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க. என்னால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்கள்ட்டலாம் பேசாமல் செயலில் காட்டணும். ஓகேவா? காட்டுவீங்களா? பார்க்கலாமா நெடுவினாக்கள்? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெடுவினாக்கள் தான் எல்லாமே. நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிடணும். சிலது பின்னாடி வரக்கூடிய உரையாடலாம் வந்து ஜஸ்ட்டை பார்த்துக்கலாம். உரையாடல் கொஸ்டின் ஒன்று இருக்குது, அதை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப மனப்பாடலாம் பண்ண வேணாம், கதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதையும் வந்து ஜஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்க 2 கொஸ்டின் அப்படின்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபஸ்ட்டு இருக்க 2 கொஸ்டினும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். பின்னாடி வர போகிற அந்த ஒரு 3வது கொஸ்டின் உரையாடல் கொஸ்டின் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா கற்பவை கற்றபின் அப்படின்னு வந்து புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, மொழிபெயர்க்க கொடுத்துருப்பாங்க, கலைச்சொல் அறிவும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின்னாடி செட் பண்ணியிருக்கேன். அதையும் கடைசியாக போகும்போது ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? இப்போலேருந்து சார் இப்போ வரையும் நான் படிக்கல சார், இப்போ வரைக்கும் கடைசி 2 இயல் படிச்சுட்டு போகணும் சார் அந்த ஆஃப் இயர்லி இதுக்கு செகண்ட் மிட் டர்முக்கு, அதுக்கப்புறம் நான் என்ன படிக்கல சார் அப்படின்னா இப்போ ரெகுலராக என்னோட வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும். என்னோட வந்து கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா? அதை மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லும்போதே வீடியோ சொல்லும்போதே நீங்கள் வந்து படிச்சுட்டு நான் பிடிஎஃப் அப்படின்றது தரேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். இப்போலேருந்தே கண்டினியூஸாக படிச்சுட்டு சார் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் மாதிரி முதல் நாளுக்கு வந்து படிக்க முடியாது அப்படின்னா தம்பி முதல் நாள்லாம் வந்து படிக்கவும் முடியாது. ஏன்னா அது 2 இயல் இருந்துச்சு, இங்கே என்ன இருக்குது மொத்தம் 8 இயலையும் ஒரே நாளில் படிக்கணும். ஒரே நாளெல்லாம் 8 இயல் படிக்க முடியாது. என்ன பண்ணணும், இப்போலேருந்தே படித்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அப்புறம் என்னது சைக்கிள் டெஸ்ட் வருதா, ரிப்பீட் அதான் அடுத்த திருப்புதல் தேர்வு வருதா, அதில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் கடைசியில் என்ன பண்ண முடியும், பப்ளிக்ல நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக வீடியோஸ் பாருங்கள், கரெக்டாக வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக படிக்கணும். ஓகேவா? கிளியரா? பார்க்கலாமா? ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10th தமிழில் இயல் 1ல் இருக்க முக்கியமான நெடுவினாக்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நெடுவினாக்களும் இம்பார்ட்டன்ட் நெடுவினாக்கள் தான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நெடுவினா என்ன அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும், மனோன்மணியம் சுந்தரனார் இருக்கார்ல அவரோட தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும், பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. 2 பேரோட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அப்படின்றது இருக்கு. இவர் ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காரு, இவர் ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காரு. 2 பேரோடது ஒப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்றத என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா
ஒன்றை உருவாக்குக. ஒப்பிட்டு மேடை பேச்சு, மேடையில் போய் பேசுகிற மாதிரி ஒன்று உருவாக்குக அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அறிமுக உரை அப்படின்றது எப்பயுமே போடணும். ஓகேவா? இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அறிமுக உரை அப்படின்றத ஃபஸ்ட்டு போடணும். அறிமுக உரை. தாயே தமிழை உனக்கும், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். கவிஞர் காசி ஆனந்தன் படிப்பார். நம்ம வந்து சின்ன வயசு ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதை தான் இங்கே கொடுத்துறாங்க. தாயே தமிழை வணக்கம், தாய் பிள்ளை உருவமா எனக்கும் எனக்கும். இது அடுத்து வரும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என்னோட வாழ்வில் கசக்கும் பிடிக்கும். எப்படிலாம் எழுதியிருக்காங்க பாருங்களேன். தாயே தமிழே, தமிழ் வந்து எதுவோட ஒப்பிடுறாங்கன்னா தன்னோட தாயோட ஒப்பிடுறாங்க. தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும். ஒரு அம்மா பையனோட பாசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தாய் பிள்ளை உறவமா, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன உறவு இருக்கோ அது மாதிரி தான் உனக்கும் எனக்கும். அதுதான் தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும். அமிழ்தே, அமிழ்து அப்படின்னா என்னது? ஒரு உணவு வந்து அந்த அமிழ்தம் உணவு, அமிழ்து அதான் தாய் பிள்ளை உருமா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால், அந்த அமிழ்தே தமிழ் வந்து நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் எனக்கு கசக்கும் புளிக்கும் அப்படின்னு யார் பாடியிருக்கா? கவிஞர் காசி ஆனந்தன். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாரி, யாரு? கவிஞர் காசி ஆனந்தன் தான் வந்து இதை பாடியிருக்காரு. ஓகேவா? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என்னோட வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அப்படின்றத யாரு பாடினா அப்படின்னா கவிஞர் காசி ஆனந்தன் பாடினாரு. இது இந்த தேவையில்லை. இந்த 2 லைன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம அறிமுக உரைன்னு கொடுக்கணும்ல. அதனால வந்து தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் 2 லைனை வந்து என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நீங்க எழுதணும். கிளியரா? இது எழுதிடுவீங்களா? ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா, என்று தமிழ் தாயை வணங்கி இங்கு மனோன்மணியம் சுந்தரனாரின் பாடலையும் பெருஞ்சித்தனார் பாடலையும் ஒப்பிட்டு காண்போம். இப்போ என்னது? இது ஒரு மேடை பேச்சு. மேடை பேச்சில் ஒருத்தவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் அப்படின்ட்டு என்று தமிழ் தாயை வணங்கி இங்கு மனோன்மணியம் சுந்தரனாரின் பாடலையும் பெருஞ்சித்தனார் பாடலையும் ஒப்பிட்டு காண்போம். அவங்க 2 பேரோட பாடலையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்றத சொல்றாங்க. மேடை பேச்சு. ஓகேவா? மேடையில் ஏறி பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு உரையாடல். ஓகேவா? அடுத்து இதுல யாரு சார் மனோன்மணியம், யாரு சார் பாவலரேறு பெருஞ்சித்தனார்? இவர் தான் வந்து மனோன்மணியம் சுந்தரனார். இவர் தான் யாரு அப்படின்னா சுந்தரனார். ஓகேவா? இவரு சுந்தரனார். ஓகேவா? மனோன்மணியம் சுந்தரனார். இவர் யாரு அப்படின்னா பாவலரேறு. இவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஓகேவா? இருக்காருல, நிறைய தாடி வச்சிருக்காருல, இவர் தான் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவர் யாரு அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார். ஓகேவா? கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன சார் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இதை எழுதணும். தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை, ஃபர்ஸ்ட் அறிமுக உரை அப்படின்னு போட்டுட்டு தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் அப்படின்னு போட்டுட்டு என்று தமிழ் தாயை வணங்கி இங்கு மனோன்மணியம் சுந்தரனார் பாடலையும் பெருஞ்சித்தனார் பாடலையும் ஒப்பிட்டு காண்போம் அப்படின்றத எழுதணும். இந்த பிக்சர்லாம் வரையணுமானா பிக்சர்லாம் வரைய தேவையில்லை. உங்களுக்கு யார் என்னன்னு காட்டுறதுக்காக தான் நான் அதை எடுத்துருந்தேன். ஓகேவா? அடுத்து சுந்தரனார் பெருஞ்சித்தனார் தன்னோட தமிழ் தாய் வாழ்த்துல என்ன சொல்றாங்க அப்படின்றது என்ன பண்ணலாம்? ஒரு பாக்ஸ் கூட கட்டி நீங்க அழகா எழுதலாம். பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணா ஓகே, இந்த மாதிரி அழகா எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் தேவையோ பாக்ஸ் பண்ணணும். எங்கெல்லாம் வந்து ப்ளூ பென் உங்கள் ஸ்கூலில் பிளாக் பென் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா பிளாக் பென் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? என்னெல்லாம் அண்டர்லைன் போடணுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அண்டர்லைன் போடணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பண்ணால் மட்டும் தான் எப்படி இருக்கும்? ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? மார்க்கும் நல்ல மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் என்ன சொல்றாரு, பாவலரேறு பெருஞ்சித்தனார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? சுந்தரனார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்திய பெண்ணை பூமியாகும். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்திய பெண்ணாக பூமியாகும். பெண்ணாக பூமியையும். அதாவது நீர் நிறைந்த கடல் இருக்கா? அப்படி இருக்கு கடல் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கடலை வந்து ஆடையாக உடுத்திய பெண்ணாக பூமியை உருவகப்படுத்துறாரு. என்னது? நீர் நிறைந்த கடலை வந்து ஆடையா உடுத்திய பெண்ணாக பூமியையும், பாரதத்தை முகமாகவும் பிறைனி போன்ற நெற்றியாகவும். இது அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். இவங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். குமரி கண்டத்தில் நின்று நிலை பெற்ற மண்ணுலகம் போற்ற வாழ்த்த பேரரசியம். குமரி கண்டத்தில் நின்று அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இது இருக்கா? இங்க என்ன இருக்கு? குமரி கண்டம் அப்படின்றது இருக்கா? குமரி கண்டத்தில் நின்று நிலை பெற்ற மண்ணுலகம் போற்ற, நிலை பெற்ற இந்த மண்ணுலகம்னா இந்த ஃபுல் உலகமே, அதுதான் இந்த மண்ணுலகம் போற்ற
வாழ்ந்த பேரரசி. இது யாரை சொல்றாங்க அப்படின்னா தமிழை சொல்றாங்க. ஓகேவா, தமிழ் மொழியை. எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாம படிச்சிடக்கூடாது. ஓகேவா, யாரை சொல்றாங்க? தமிழ் மொழியை. ரெண்டு பேருமே இவங்களோட தமிழ் தாய் வாழ்த்துல என்ன சொல்றாங்க? பாவலரேறு பெருஞ்சித்தினாரோட தமிழ் தாய் வாழ்த்துல என்ன சொல்றாங்க? அந்த பாட்டு இருக்கும்ல, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, தமிழ் தாய் வாழ்த்து தான் அது. உன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை இன்னும் பார்ப்பத்தே என் தொகையை நற்கணக்கே மண்ணு ஜலமே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்ததுமே பாவலரேறு பெருஞ்சித்தினார் கணிச்சாரு. இந்த பாடல் இருக்குல்ல, இந்த பாடலை தான் சொல்றாங்க. ஓகேவா, இவர் வந்து இவரோட பாடலேருந்து என்ன சொல்றாரு? இவர் மனோன்மணியம் சுந்தரனார் வந்து அவரோட தமிழ் தாய் வாழ்த்துலேருந்து என்ன சொல்றாரு அப்படின்றத பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீர் நிறைந்த கடலை வந்து, இந்த நீர் நிறைந்த கடலை வந்து என்ன பண்றாங்களாம்? ஆடையாக உடுத்திய பெண்ணாக பூமியையும், ஆடையா உடுத்திய பெண்ணாக பூமியையும் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? குமரி கண்டத்துல வந்து இந்த மாதிரி நின்று நிலை பெற்ற மண்ணுலகத்தையே போற்ற வாழ்ந்த பேரரசியே அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா இவரு பெருஞ்சித்திரனார் வந்து இதை சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு? மனோன்மணியம் சுந்தரனார் வந்து இந்த கடலை வந்து ஆடையா உடுத்திய பெண்ணாக பூமியையும் வந்து உருவகப்படுத்தி சொல்றாரு. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆகுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகேவா, ஏன் அப்படின்னா சார் நான் எனக்கு ஒரு வாட்டி சொல்லவே புரியுது சார் அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. சில பேர் எனக்கு இன்னும் புரியல அப்படின்றதுக்காக என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி அவங்களுக்கும் புரியுற அளவுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா 300 எடுக்கிறவங்களும் 450 அப்படின்றது எடுக்கணும். ஓகேவா, முடியுமா அப்படின்னா திங்க் யூ கேன், உங்களால கண்டிப்பா முடியும். ஓகேவா, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா என்னாலையும் எடுக்க முடியும் அப்படின்றது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மன உறுதி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படி இருந்தா கண்டிப்பா 450க்கு மேல மார்க் அப்படின்றது கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகேவா, என்ன வேணும் அதுக்கு? கடின உழைப்பு. என்ன வேணும்? கடின உழைப்பு அப்படின்றது வேணும். ஓகேவா, அவன் வந்து 1 மணி நேரம் தான் சார் படிக்கிறான், அவன் வந்து 1 மணி நேரம் படிச்சாலே அவனுக்கு தலைக்கு மண்டைக்கு ஏறிடுது சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு வந்து இப்போ அவ்வளோ படித்தா அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து 3 மணி நேரம் படித்தாதான் எனக்கு நல்லா வந்து ஞாபகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரம் படிக்கணும், 4 மணி நேரம் படிக்கணும், 5 மணி நேரம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்க முடியுதா? படிக்க முடியணும். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? இறங்கி படிக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நம்மளோட டார்கெட் செட் பண்ணதை வந்து நம்மளால் அடைய முடியும். ஓகேவா, இப்போலேருந்து உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா தமிழில் 100 தான் சார், 90 95லாம் கிடையாது. என்னது? டேரெக்டாக 100 தான். ஓகேவா, 100க்கு எய்ம் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு சொன்னால் வந்து நீர் நிறைந்த கடலை வந்து ஆடையாக உடுத்திய பெண்ணை வந்து பூமியாவையும் குமரி கண்டத்தில் நிலை பெற்றிருந்த மண்ணுலக போற்ற வாழ்ந்த பேரரசியை வந்து யார் சொல்லியிருக்கா? பாவலரேறு பெருஞ்சித்தினார் சொல்றாரு. அடுத்து பாரதத்தை முகமாகவும், இந்த பாரதம் இருக்குல்ல நம்மளோட பாரதத்தை வந்து முகமாகவும் பிறை போன்ற நெற்றியாகவும், பிறை போன்ற அப்படின்னா இப்படி அந்த வந்து நிலா வந்து எப்படி இருக்கும்? இப்படி ஆஃபா இருக்கும்ல, அதுதான் பிறை. பிறை போன்ற நெற்றியாகவும் பாரதத்தை வந்து முகமாகவும், இந்த பாரதம் இருக்குல்ல அதை வந்து முகமாகவும் பிறை போன்ற பிறையை வந்து சொல்றாங்க நெற்றியாகவும் அப்படின்றத இவரே சொல்றாரு. யாரு? சுந்தரனார் சொல்றாரு. இவர் என்ன சொல்றது? பழமைக்கும் பழமையானவளே, பாண்டியனின் மகளே, திருக்குறளின் புகழே. பழமைக்கும் பழசு. அதை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இப்போ வந்தது இல்லை தமிழ் என்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பையிலேருந்து என்ன இருக்கு? தமிழ் மொழி அப்படின்றது இருக்கு. அதுதான் பழமைக்கும் பழமையானவளை அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா எவ்வளவோ பேர் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க, அவங்களோட மொழி வந்து உள்ள வந்திருக்கலாம். எவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க? அழிக்கணும்னு நினைச்சாங்க நம்ம தமிழ் மொழியை. ஆனால் என்ன பண்ணது? இப்போ நிலைப்பட்டு நிற்கிது. இவ்வளோ நாள் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்ல, நீங்களும் நானும் பேசுறோம்ல நம்ம தமிழ் மொழி. தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அது என்ன பண்றோம்? இவ்வளோ பேர் தமிழ் அப்படின்றது பேசுறோம்ல, இவ்வளோ நாள் நிலைத்து நிற்கிதுல. களப்பிரர்கள் வந்து ஆண்டாங்க, பல்லவர்கள் வந்து ஆண்டாங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஆண்டாங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் முறியடிச்சுட்டு தமிழ் மொழி என்னது? நிலைப்பட்டு நிற்கிது. சில மொழி என்ன ஆயிடுச்சு? காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சு. அப்பயே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. யாரு? இப்போ ஒரு குரூப் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் இருந்திருக்கு, இதே மாதிரி ஒருத்தவங்க மன்னர்கள் வந்து ஆண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேற மொழி பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே ஆண்டுட்டு இருக்காங்க, அதாவது இங்கே வந்து அரசனா வந்து ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மொழியை வந்து திணிப்பாங்க. திணிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட மொழி வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? பேச்சு மொழியா இருக்கும், எழுத்து மொழியா இருக்கும். அப்புறம் எழுத்து மொழி போயிடும், எழுத்து மொழியே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பேச்சு மொழி மட்டும் இருக்கும், பேச்சு மொழி மட்டும் போகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மொழியே காணாம போயிடும். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளோட தமிழ் மொழி என்ன ஆயிடுச்சு? இன்னைய வரும் நிலைப்பட்டு நிற்கிது அப்படின்றாங்க. இதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழியிலேருந்து கிளை மொழியா பிரிந்தது தான் என்னது? கன்னடம், தெலுங்கு, மலையாளம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஓகேவா, இந்த 3 மொழி இருக்குல்ல, இது வந்து நம்மளோட மொழி, நம்மளோட தமிழ் மொழியிலேருந்து பிரிந்து சென்றது அப்படின்றதுக்கு ப்ரூஃபும் இருக்கு. இதுல என்ன சார் அப்படின்னா இந்த மொழியில இருக்க தமிழ் வார்த்தையெல்லாம் எடுத்துடணும். இதுல என்னென்ன தமிழ் வார்த்தை இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட மொழி காணாம போயிடும். ஏன்னா நம்ம மொழியிலேருந்து தான் பிரிந்து சென்றிருக்கு. புரியுதா?
என்ன பண்ணிருக்கு, நம்மளோட மொழியில இருந்தா என்ன பண்ணிருக்கு, பிரிந்து சென்றிருக்கு. அதுதான். ஆனா நம்ம மொழியில உள்ள பிற மொழி வார்த்தைகளை நீக்கணும் அப்படின்னா இன்னும் நிலை பெற்று தான் நீக்கணும். நம்ம மொழி அழிந்து போகாது. அந்த மாதிரி வந்து தனக்கென வந்து தனிச்சிறப்பை பெற்றது எது அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி. புரியுதா? ஓகே. அதனாலதான் சுந்தரனார் வந்து பெருஞ்சித்தனார் என்ன சொல்றாரு, ஏன் சார் இது அப்படியே இப்படி படிச்சுட்டு போனா என்ன சார் அப்படின்னா, அப்படி படிச்சுட்டு போகக்கூடாது. என்ன பண்ணணும், ஆழமா புரியணும். ஓ நம்ம தமிழ் இவ்வளவு பற்றா இருக்கா அப்படின்னா என்ன ஆகும், படிக்காமலே இதை சரசரன்னு எழுத முடியும் உங்க நோட்ல. ஓகேவா? அந்த மாதிரி இவ்வளவு ஆழமா புரிஞ்சதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால எழுத முடியும். ஓகேவா? எதை பண்ணாலுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ரொம்ப ஆழமா அதோட ஆணி வேறுன்னு இருக்குல்ல, ஆணி வேற போயிட்டு தொட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை மறக்கவே மறக்காது எந்த காலத்துக்கு ஆனாலும். இப்போ சின்ன பிள்ளைல சில விஷயம் என்ன இருக்கும் நடந்தது இன்னுமே உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஏன், அது என்ன இருக்கு, உங்களோட ஆள் மனசுல போய் பதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பதிய வச்சுட்டோம் அப்படின்னா மறக்கவே மறக்காது. ஓகேவா? அதுதான் நீர் நிறைந்த கடலை வந்து இவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்றது விஷுவலா அப்படியே அப்படின்றது எப்படி பண்ணணும், விஷுவலா அப்படியே கனெக்ட் பண்ணுங்களேன். எப்படி இருந்துச்சு, நீர் நிறைந்த கடலை வந்து ஆடையாக உடுத்திய பூமியை, அதாவது நீர் நிறைந்த கடல் இருக்கு அப்படி அலையா இருக்கு, அதை வந்து ஆடையா உடுத்திய பெண்ணாக பூமியை வந்து இவர் உருவகப்படுத்துறாரு. இவர் என்ன பண்றது, இந்த குமரி கண்டம் அப்படியே கன்னியாகுமரி போனோம், அப்படியே குமரி கண்டத்துல என்ன இருக்கு, நிலை பெற்று நின்று இருந்த மண்ணுலக போற்ற வாழ்ந்த பேரரசியே, அந்த இடத்துல வந்து நின்று மண்ணுலக பேரரசியே. ஏன் குமரி கண்டத்தை சொல்றாங்க, ஓகே இது சொல்றாரு, ஏன் குமரி கண்டத்தை சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு லெமூரியா கண்டம் அப்படின்றது இருந்துச்சு, அது என்ன ஆயிடுச்சு, கடல் கோளால அழிஞ்சிருச்சு. கிறிஸ்துவர்களுக்கு முன்னாடி 200ன்னு நினைக்கிறேன், பொது ஆண்டு முன் 200ல வந்து என்ன ஆயிடுச்சு, கடல் கோளால் வந்து தாக்கப்பட்டு என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. அப்ப என்ன இருந்துச்சு, அங்க ஒரு லெமூரியா கண்டம் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. அங்கதான் என்ன பண்ணாங்க, நம்மளோட தமிழ் மொழி வந்து ரொம்ப ஆதிக்கமா இருந்துச்சு. ஓகேவா? புரியுதா? அடுத்து பாரதத்தை முகமாகவும், பாரதத்தை எப்படி சொல்றாங்க, முகமாகவும், பிறை போன்ற நெற்றியாகவும், பிறை போன்ற நெற்றியாகவும், பழமைக்கும் பழமையானவளே. இவர் என்ன சொல்றாரு, பழமைக்கும் பழசு, ரொம்ப பழமைக்கும் பழமையானவளே, பாண்டியனின் மகளே. பாண்டியன் அப்படின்னா யாரு, யாரு வந்து சங்கம் வைத்து வளர்த்தார்கள், மதுரையில இருந்த பாண்டியர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சங்கம் வைத்து வளர்த்தார்கள் தமிழ, அதுதான் பாண்டியனோட மகளே, திருக்குறளின் புகழே, திருக்குறளோட புகழே அப்படின்னு யாரு போட்டுறா அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் போட்டுறாரு. புரியுதா? எழுதிருவீங்களா அந்த பாயிண்ட்? அடுத்து என்ன சார் சொல்ல வர்றாரு அப்படின்னா, அடுத்து இவர் என்ன சொல்றாருன்னா, நெற்றியில் இட்ட பொட்டாக தமிழும், எப்படி நெற்றியில் இட்ட பொட்டாக தமிழும் தமிழ் மனம் எத்திசனையும் வீசுமாறு உருவகப்படுத்தி பாடியுள்ளார் சுந்தரனார். நெற்றியில் உள்ள பொட்டாகவும், நம்ம வச்சிருக்கோம்ல பொட்டு 90 பொட்டு வைக்கிறோம்ல அந்த மாதிரி, நெற்றியில் உள்ள பொட்டாகவும் பொட்டாக தமிழையும், தமிழின் மனம் எத்திசையும் வீசுமாறு, தமிழோட மனம் வந்து எத்திசைனா எல்லா திசையும் வீசுமாறு உருவகப்படுத்தி பாடிருக்காரு யாரு, சுந்தரனார் அவர். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? நெற்றியில வந்து இட்ட பொட்டாக தமிழும், தமிழோட மனம் எப்படி அப்படின்னா யாரு வந்து பேசினாலும் என்ன பண்றாங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நார்த் இந்தியால இருந்தா வந்து இங்க இருக்காங்க, ஆனா என்ன பண்றாங்க, தமிழும் தானே பேசுறாங்க. அந்த மாதிரிதான் எத்திசையும் வீசுமாறு, தமிழோட மனம், அந்த மனம் என்ன பண்ணுதான், எத்திசையும், மனம் அப்படின்னா நம்மளோட மொழி தான், அந்த மொழி என்ன பண்ணுது, எத்திசையும் வீசுமாறு உருவகப்படுத்தி பாடியுள்ளார் சுந்தரனார். இவர் என்ன பண்றாரு, பாட்டு தொகையே, பாட்டோட தொகையே, கீழ்கணக்கே 18 கீழ்கணக்கு நூலே, 18 தான், அதான் 18 கீழ்கணக்கு அப்படின்னா 18 நூல்கள். ஓகேவா? அதான் 18 கீழ்கணக்கு நூலே, சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரம், சிலம்பே அப்படின்னது சிலப்பதிகாரம், மணி மேகலையே அப்படின்னா மணிமேகலை, மேகலையே அப்படின்னா மணிமேகலையே, அதுதான் என்று பெருஞ்சித்தனார் என்ன பண்றது, தமிழை முடிதால வணங்கி வாழ்த்துகிறார். யாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஒன்னு சுந்தரனார், இன்னொரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேவா? அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்றத இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அவர் என்ன பண்றாரு, நீர் நிறைந்த கடலை வந்து ஆடையாக உடுத்திய பெண்ணாக பூமியையும், இவர் என்ன பண்றாரு, குமரி கண்டத்தில் நிலை பெற்று இருந்த மண்ணுலக பேரரசியே அப்படின்னு இவர் போட்டுறாரு. இவர் என்ன பண்றாரு, பாரதத்தை முகமும் பிறை போன்ற நெற்றியாகும் அப்படின்னு இவர் போட்டுறாரு. பழமைக்கு பழமையானவளே, பாண்டியனோட மகளே, திருக்குறளோட புகழே அப்படின்னு யார் போட்டுறா, பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர் போட்டுறாரு. அடுத்து நெற்றியில் இட்ட பொட்டாக தமிழும், நெற்றியில வந்து வச்ச பொட்டாவும் தமிழ் மன்னனாது எத்திசையும் எல்லா திசையிலையும் உருவகப்படுத்தி பாடுறாரு சுந்தரனார். இவர் என்ன பண்றாரு, பாட்டு தொகையே, 18 கீழ்கணக்கு நூலே, அது என்ன சொல்றாரு, அடுத்து சிலம்பே, சிலப்பதிகாரமே, மேகலையே, மணி மேகலையே என்று பெருசுதான் வந்து தமிழை முடிதால வாழ்த்தி வணங்குகிறோம் அப்படின்னு இவர் முடிக்கிறாரு. ஓகேவா? இந்த கொஸ்டின் தான் எழுதிருவீங்களா அழகா?
புரியுதா என்ன சொல்ல வராங்கன்ட்டு? ஓகே சார். என்ன சார் அடுத்த கொஷின் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த கொஷின் முக்கியமான கொஷின். ஓகேவா? தமிழின் சொல்வளம் பற்றியும் தமிழோட சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். ஆனால் கொஞ்சம் வேர்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். சில இடத்துல வந்து புரிஞ்சுக்கோங்க, சில இடத்துல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே புரிஞ்சு நான் ஒரு வாட்டி மட்டும் தான் சார் படிப்பேன், அப்படியே வந்து புரிஞ்சு தான் சார் நான் போயிட்டு எழுதுவேன் அப்படின்னா சில விஷயம் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் விஷயத்த மண்டல ஏற்றி தான் ஆகணும். ஓகேவா? அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். தமிழின் சொல்வளம் பற்றியும் தமிழோட சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? குறிப்பு சட்டம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டம் அப்படின்றத போடாம நெடுவினா எழுதவே கூடாது. ஓகேவா? அந்த கொஷின் ஓகே. ஆனால் இந்த மாதிரி வந்து கட்டுரை மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், குறிப்பு சட்டம் அப்படின்றது கண்டிப்பாக போட்டே ஆகணும். குறிப்பு சட்டம் குறிப்பு சட்டகம் ரெண்டுமே ஓகே தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முகவுரை இல்லை அறிமுக உரை. இதில் வந்து நீங்கள் அறிமுக உரை அப்படின்றது போட்டுக்கோங்க, இங்கேயும் நிறைவுரை அப்படின்றது போட்டுக்கோங்க. தேவையான இடத்துல என்ன பண்ணணும், முடிவுரைன்னு போடணும், இல்லை வந்து நிறைவுரை அப்படின்னு போடலாம், இல்லை வந்து முகவுரை அப்படின்னு போடலாம், இல்லை வந்து அறிமுக உரை அப்படின்னு போடலாம். ஓகேவா? முன்னுரை, முகவுரைன்னு கூட போட தேவையில்ல, முன்னுரை. ஓகேவா? சில இடத்துல என்ன பண்ணணும், முன்னுரை அப்படின்றது போடணும், சில இடத்துல என்ன பண்ணணும், முடிவுரை அப்படின்றது போடணும். இந்த இடத்துல அறிமுக உரை நிறைவுரை அப்படின்றது போட்டுக்கோங்க. நடுவில் என்ன இருக்கு, சொல்வளம் இருக்கு, சொல்லாக்கத்திற்கான தேவை இருக்கு. ஓகேவா? சொல்வளத்துக்கும் சொல்லாக்கத்திற்கான தேவை இவங்களே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? சொல்லாக்கத்திற்கான தேவையும் சொல்வளம் குறித்து எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? பார்க்கலாமா என்ன சொல்ல வராங்கன்ட்டு? ஓகே. அறிமுக உரையில் என்ன சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். என்ன பண்ணணும், வணக்கம். ஓகேவா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என போற்றப்படும் தமிழ் மொழி பிற மொழிகளுக்கெல்லாம் தலை சிறந்த மொழியாகும். பிற மொழிகளுக்கெல்லாம் என்னது, தலை சிறந்த மொழி நம்ம தமிழ் மொழி. அதுதான் வணக்கம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என போற்றப்படும் தமிழ் மொழி என்ன இருக்கு, பிற மொழிகளுக்கெல்லாம் தலை சிறந்த மொழியாகும். பிற மொழிகள் என்னது, தலை சிறந்த மொழியாகும். அது ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து அம்மொழியின் சொல்வளத்தை பற்றி காண்போம். அந்த மொழியோட சொல்வளம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்றத சொல்லணும். தமிழோட சொல்வளத்தை பற்றி காண்போம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, வணக்கம். அன்னை மொழியே அப்படின்றது அழகார்ந்த செந்தமிழே என போற்றப்படும் தமிழ் மொழி பிற மொழிகளுக்கெல்லாம், நம்மளோட தமிழ் மொழி எப்படி இருக்கு, பிற மொழிக்கெல்லாம் உயர்ந்ததா இருக்கு. அதான் பிற மொழிக்கெல்லாம் எப்படி இருக்கு, உயர்ந்ததா இருக்கு, தலை சிறந்த மொழியா இருக்கு. அம்மொழியின் சொல்வளத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அடுத்து சொல்வளம். இந்த இடத்துல என்ன இருக்கு, சொல்வளம் என்ன டாபிக் போட்டோமோ அதை வந்து லெஃப்ட்ல எழுதணும். ஓகேவா? சொல்வளம் அப்படின்றத எழுதிட்டு இலக்கிய செம்மொழிக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். இலக்கிய செம்மொழிக்கெல்லாம், இலக்கிய செம்மொழி இருக்குல்ல, நம்மளோட மொழி என்ன, செம்மொழியில ஒண்ணு. ஓகேவா? நம்மளோட மொழி என்னது, செம்மொழி அந்தஸ்து பெற்றதுதான் நம்மளோட தமிழ் மொழி. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு மொழிக்கா கொடுத்தாங்க. ஆனாலும் நம்மளோட மொழி என்ன, ஃபர்ஸ்ட் வாங்கினது செம்மொழி. ஓகேவா? அப்ப நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். இலக்கிய செம்மொழிக்கெல்லாம் என்னது, பொதுவேனும் தமிழ் மட்டும் அதுல என்னது, தலை சிறந்த மொழி. அதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் செம்மொழி விருது கொடுத்தாங்க நம்மளோட தமிழ் மொழிக்கு. அதான் இலக்கிய செம்மொழிக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். நம்மளோட மொழி எப்படி இருக்கான், தலை சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ்ச்சொல் வளத்தை பல துறைகளில் காணலாம். நம்மளோட தமிழ்ச்சொல் வளத்தை வந்து எங்க பார்க்கலாம், பல டிபார்ட்மெண்ட் பல துறைகள்ல வந்து நம்மளோட தமிழ் மொழியை வந்து பார்க்கலாம். ஒரு பொருள் பல சொல் வரிசைகள், ஒரு பொருள் குறித்த பல சொல் வரிசைகள் தமிழை தவிர வேறு எந்த திராவிட மொழிகளும் அகராதியிலும் காணப்படுவதில்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி மா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு என்னென்ன வார்த்தை இருக்கு, என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியுமா? மா அப்படின்னு ஒரு வார்த்தை, ஓர் எழுத்து ஒரு மொழி. அதுதான் ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் தமிழை தவிர வேறு எந்த திராவிட மொழியிலும் அகராதியிலும் காணப்படுவதில்லை. இப்போ மானு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அர்த்தம் அது, மாங்கிறது என்னது, ஒரு மாமரமோ இல்லை மாம்பழமோ நமக்கு தெரியும். ஆனா மான்ற ஒரு வார்த்தையை வச்சு தமிழ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். பெரிய அழகு, திருமால், விலங்கு, அடுத்து என்னதுக்கு, மானா மாமரம்,
இந்த மாதிரி என்ன இருக்கு, நிறைய பொருள் இருக்கு நம்மளோட தமிழ் மொழியில மா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு. அந்த மாதிரி என்ன இருக்கு, பூ அப்படின்னா ஒரு பூன்னு ஒரு குறிக்குது. இந்த மாதிரி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, அதான் ஒரு பொருள் குறித்த பல சொல் வரிசைகள். ஒரு பொருள் குறித்த பல சொல் வரிசைகள் என்ன பண்ணுது, தமிழை தவிர வேறு எந்த திராவிட மொழிகளோ அகராதியிலும் காணப்படுவதில்லை. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. பெரிய அழகு, திருமால், வயல் வண்டு, வயல்லாம் வருமா அப்படின்னு என்னது, வயல் வண்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு, அதான் ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் தமிழை தவிர வேறு எந்த திராவிட மொழிகளுக்கும் அகராதியிலும் காணப்படுறது. இந்த மாதிரி வந்து வேற எதுலையுமே காணப்படலை அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா. அடுத்து, பல திராவிட மொழிகளுக்குரியவராக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் வந்து யாரு சொல்றத, கால்டுவெல் சொல்றாரு. யாரு சார் இந்த கால்டுவெல் அப்படின்னா ஒரு அயல் நாட்டவர். இவர் தான் யாரு அப்படின்னா கால்டுவெல். ஓகேவா. அதுதான் பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் நம்மளோட தமிழ் மொழியில இருக்கு. பிற திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றாங்களே அந்த தமிழ் மொழி, அது என்னோட தமிழ் மொழியிலிருந்து தான் அது போயிருக்கு, எங்க மொழியிலையும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. யாரு சொல்லியிருக்கா, அதுவும் கால்டுவெல் சொல்லியிருக்காரு. தமிழுக்கும் இருக்கு சம்மந்தமே கிடையாது, ஒரு ஃபாரினரு. அவர் வந்து நம்மளோட தமிழ் மொழியை போட்டுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் மொழியை வந்து பேசுறதுக்கு தயங்குறோம். நிறைய இடத்துல இங்கிலீஷில் பேசினா தான் கெத்து, இங்கிலீஷில் பேசணும் அப்படின்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்மளோட தமிழ்நாட்டில் நம்மளோட தமிழ் மொழி தாய்மொழியாக தமிழை நம்ம வந்து பெருமையாக பேசணும். ஓகேவா. அதே மாதிரி வந்து தமிழில் பேசுறது நிறைய பேர் வெக்கப்படுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கீழே பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்மளோட தமிழ் மொழியை தமிழில் நம்மளோட இயல்பான தமிழில் நம்ம அழகாக பேசணும். ஓகேவா. அப்போ தான் வந்து நம்மளோட தமிழ் மொழியும் வளரும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து தமிழ் மீடியமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. தமிழ் மீடியம் அப்படின்னா சரி இங்கிலீஷ் மீடியம் ஓகே, ஒரு தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறாங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிபிஎஸ்சியில் வந்து வேற ஒரு சப்ஜெக்டாக எடுத்து கொடுத்துட்றாங்க. சான்ஸ்கிரிட்டு இதை படிங்க, ஹிந்தியை படிங்க, ஃப்ரெஞ்சை படிங்க அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயமா இருக்குது பாருங்களேன். தமிழ் மொழி நம்மளோட தாய்மொழி, அதை ஒரு பாடமாக எடுத்து படிக்காமல் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இந்த மாதிரி படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட தாய்மொழியாக தமிழை வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும், 12வது வரையும், காலேஜ் படிக்கிற வரையும். ஓகேவா. அப்போ தான் நம்மளோட தமிழ் மொழி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. இந்த மாதிரி வந்து காலர் என்ன பண்ணியிருக்காரு, பிற மொழிகளுக்குரியவராக கருதப்படும் சொற்களும் என்ன இருக்குது, நம்மளோட தமிழ் மொழியில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. புரியுதா, கிளியர் ஆகுதா? அடுத்து போலாமா. ஓகே. அடுத்து சொல்லாக்கத்திற்கான சொல்வளம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்லாக்கத்திற்கான தேவை என்ன சார், சொல்லாக்கத்திற்கான தேவை என்ன சார் இருக்குது தமிழ் மொழியில் அப்படின்னு பார்த்தா, சொல்லாக்கத்திற்கான தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. அது எப்படி இருக்கான், அதோட பயன்பாட்டு முறை, அதோட எப்படி இருக்கா, நம்மளோட தமிழ் மொழியோட சொல்லாக்கத்திற்கான தேவை வந்து அதோட பயன்பாட்டை கொண்டு தான் அமையுது. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நூல்களை புதிய சொல்லாக்கத்துடன் படைத்தல் வேண்டும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்களை வந்து என்ன பண்ணணும், சொல்லாக்கத்திற்கான புதிய சொல்லாக்கத்திற்கான படைத்தல் வேண்டும். இப்போ பாருங்களேன், முகநூல் அப்படின்ற ஒரு வார்த்தை இதுவரையும் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்னு இருந்துச்சு. ஓகேவா. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் தான். ஆனால் நம்ம தமிழ் மொழியில் எப்படி இருக்கு, முகநூல். என்ன பண்ணுறோம் நம்ம, முகநூல் அப்படின்னா என்னது, ஃபேஸ்புக் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தமிழ் மொழியில் வந்து என்ன பண்ணிருக்கோம், புதிய சொல்லை உருவாக்கியிருக்கோம். புரியுதா. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புதிய சொல்லை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த பாயிண்ட் புரியுதா. அதே மாதிரி வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, புலனம். தமிழ் மொழியில் என்ன, புலனம். வாட்ஸ்அப்புக்கு என்ன அப்படின்னா புலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம புதிய சொற்கள் அப்படின்றது உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். என்ன பண்ணுறோம், புதிய சொற்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. இதை தான் சொல்கிறாங்க இங்கே. புரியுதா, இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஓகே. அதுதான் சொல்லாக்கத்துக்கான தேவை அப்படின்றது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டு தான் அமையுது. அதோட பயன்பாடு எப்படி இருக்குது, நம்மளோட தமிழ் மொழியோட பயன்பாடு எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் அமையுது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை வந்து புதிய சொல்லாக்கத்திற்காக படைத்தல் வேண்டும். இன்னைக்கு என்ன அறிவியல் வளர்ச்சி கேட்டிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி புதிய சொல்லாக்கத்திற்கான சொற்கள் நூல்கள் அப்படின்றத நம்ம படைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இலக்கிய மேன்மைக்கும் மக்கள் அறிவுடையர்களாக உயர்வதற்கும் புதிய சொல்லாக்கம் தேவை. இலக்கிய மேன்மைனா ஒரு மொழி இருக்குன்னா அதோட இலக்கிய மேன்மை, ஒரு மொழி இருக்கு அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் இலக்கிய மேன்மைக்கும். மக்களோட அறிவுடையர்களாக உயர்வதற்கும், மக்கள் என்ன பண்ணணும், ரொம்ப அறிவுடையர்களாக உயர்வதற்கும்
புதிய சொல்லாக்கம் தேவை. புதிய சொல்லாக்கம் அப்படின்றது தேவை அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல வராங்க. இலக்கியத்தோட மேன்மைக்கும் மக்கள் அறிவுடையாக உயர்வதற்கும் புதிய சொல்லாக்கம் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து மொழி அப்படின்றது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். மொழி அப்படின்றது என்ன? உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி. என்ன பண்றாங்க இப்பெல்லாம்? என்ன பண்றாங்க? ஒரு மொழியை திணிச்சு இன்னொரு மொழியை வந்து அழிக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து எங்க தமிழ் மொழிகிட்ட அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி என்னாச்சு? அந்த மாதிரிதான் மொழி அப்படின்றது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி ஆகும். அக்கருவி காலத்திற்கேற்ப மாற்றப்படணும். அது எப்படி இருக்குமா? ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதை ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றப்படணும் அப்படின்றத சொல்றாங்க. மொழி அப்படின்றது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து என்னது? அந்த கருவி காலத்திற்கு ஏற்ப மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் இப்போ ஒரு நம்ம வந்து இப்போ எப்படின்னா இருக்கும் 2024 இருக்கும், 2050 அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். அப்பப்போ அறிவியல் எப்படி இருக்கோ, அப்போ என்ன புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்? நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது மாற்றப்படணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஒரு மொழி அப்படின்றது உலகின் போட்டி போராட்டத்துக்கு ஒரு போர்க்கருவி. அது கருவி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்? அதை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து தமிழின் பெருமையையும் தமிழின் சிறப்பும் குன்றாமல் இருக்க தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவை. தமிழோட பெருமை என்ன பண்ணணும்? மொழியின் சிறப்பையும் தமிழோட பெருமை, நம்மளோட தமிழ் மொழியோட பெருமைக்காகவும் மொழியோட சிறப்புக்காகவும், நம்ம மொழி வந்து எவ்வளவு சிறப்பா இருக்கு, எங்களோட மொழியில சிறப்பு ரகரம் ரா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, இந்த மாதிரி வார்த்தை எங்கேயுமே கிடையாது, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி குன்றாமல் இருக்க, இந்த மாதிரி என்னது குன்றாமல் இருக்க தமிழில் புதிய சொல்லாக்கம் தேவை. அதனாலதான் நம்மளோட தமிழ்ல புதிய சொல்லாக்கம் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து உலகின் பிற ஆய்வு சிந்தனைகளை, உலகோட பிற ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி எழுதும் போது பிறமொழி அறியாத தமிழரும் அவற்றை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகின் பிற ஆய்வு சிந்தனைகளை தமிழ் படுத்தி எழுதும் போது, உலகின் பிறமொழி ஆய்வு சிந்தனை எழுதும் போது பிறமொழி அறியாத தமிழரும் அவற்றை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வந்து தமிழ் மொழியே தெரியாது, ஆனா வந்து தமிழ் மொழியை பத்தி நான் அறிஞ்சுக்கணும், அதை பத்தி நீங்க எழுதணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து மொழியே கலாச்சாரத்தின் வழிகாட்டி. மொழி தானது கலாச்சாரத்தோட வழிகாட்டி. நம்ம மொழி எப்படி இருந்துச்சு அதுதான் வந்து அந்த கலாச்சாரம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட தமிழ் மொழியில எப்படி உடை உடுத்துவோம்? வேட்டி போட்டுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நல்லா வந்து கதர் சட்டை. இப்போதான் வந்து நம்ம வேற சட்டையெல்லாம் போடுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? கதர் சட்டை அணிந்துப்போம். இந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, முன்னாடி எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எது? மொழியே கலாச்சாரத்தின் வழிகாட்டி. மொழி தான் வந்து கலாச்சாரத்தோட வழிகாட்டி. அதை நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் அப்படின்றது தேவை. அதை நிலைநாட்டுறதுக்கு என்ன வேணும்? புதிய சொல்லாக்கம் அப்படின்றது தேவைப்படுது. மக்களிடையே பரந்த மனப்பான்மையையும் ஆளுமையையும் நிலைநாட்ட புதிய சொல்லாக்கம் தேவைப்படுகிறது. ஆளுமையை நிலைநாட்டுறது என்னது? புதிய சொல்லாக்கம் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? சொற்கள் கலவாமல் இருக்கிற காலத்திற்கேற்ப புதிய கலை சொல்லாக்கம் ஏற்படுத்த வேண்டும். பிறமொழி சொற்கள்லாம் வந்து கலந்துடக்கூடாது நம்ம தமிழ் மொழியில. அதுக்கு என்ன பண்ணுவோம்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய கலை சொல்லாக்கம் அப்படின்றது ஏற்படுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. புதிய கலை சொல்லாக்கம் அப்படின்றதே ஏற்படுத்தணும் அப்படின்றத இப்போ சொல்றாங்க. ஓகேவா? நம்மளோட தமிழ் மொழியிலோட வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேவா? தமிழ் அப்படின்னு. அடுத்து என்ன வந்துட்டோம் அப்படின்னா நிறைவுரை அப்படின்றதுக்கு வந்தாச்சு. எதுக்கு வந்துட்டோம்? நிறைவுரை அப்படின்றதுக்கு வந்தாச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? மென்மையான தமிழை மேன்மையான தமிழாக அறிவியல் தொழில்நுட்ப சொற்களை தமிழ்படுத்தி தமிழின் பெருமையை உலகிற்கு கொண்டு செல்வோம். ஒன்றும் இல்லை, மென்மையான தமிழை, நம்மளோட மொழி இருக்கான் அப்படி இருக்கான், மென்மையான தமிழா, மென்மையா இருக்கான், மென்மையான தமிழை மேன்மையான தமிழாக்க. மென்மையான தமிழை, மேன்மை அப்படின்னா உயர்வு, அதான் மேன்மையான தமிழ் ஆக்க. மென்மையான தமிழை மேன்மையான தமிழாக்க அறிவியல் தொழில்நுட்ப சொற்களை தமிழ்படுத்தி, அறிவியல் தொழில்நுட்ப சொற்கள் இருக்குல்ல, இப்போ வந்து என்ன சொன்னேன்? ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல், வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம், அது மாதிரி தமிழ்படுத்தி தமிழின் பெருமையை உலகிற்கு கொண்டு செல்வோம். இது என்ன பண்ணணும்? உலகுக்கு கொண்டு போவோம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? முடிக்கும் போது எப்படி முடிக்கணும் அப்படின்னா, புதிய சொல்லாக்கத்திற்கான சேவை இன்றைய தமிழுக்கு தேவை அப்படின்றது எழுதணும். நீங்களாம் வந்து என்ன பண்ணக்கூடாது? ரைமிங் வேர்ட்ஸ் வருதுன்னு கணவனெல்லாம் எழுதக்கூடாது. இந்த மாதிரி வந்து அழகாக எழுதணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? புதிய சொல்லாக்கத்திற்கான சேவை இன்றைய தமிழுக்கு தேவை அப்படின்றத முடிச்சு நன்றி அப்படின்றத முடிக்கணும். கிளியர் ஆகுதா? புரியுதா? எழுதிருவீங்களா அந்த கொஸ்டின் வந்தா? ஓகே, நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிளியர் ஆகுதா? முடிக்கும் போது நிறைவுரை அப்படின்றத முடிக்கணும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின், ஆனால் பார்க்காம போகக்கூடாது. என்ன இருக்குது அப்படின்றத படிக்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, ஈஸி தான். ஓகேவா? ஆனால் வந்து நம்ம படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுங்க. என்ன அப்படின்னா சூழல். என்ன சூழல் அப்படின்னா சுச்சுவேஷன் என்ன அப்படின்றதான் சொல்ல வராங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. ஓகேவா? வெளிநாட்டிலேருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும்
அது யார் நம்மளோட யாரை வேணா இருக்கலாம். உறவினர் அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸோட மகள் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு தமிழ் மொழி பேச மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு எழுத தெரியாது, நம்ம மொழியில பற்றி எதுலாம் தெரியாது. பேசுவாங்க, ஜஸ்ட்டை வந்து தமிழ் மொழி நம்மள மாதிரி பேசுகிறாங்க. ஓகே. ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க, நம்ம தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கோம். ஓகேவா. அவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பை பற்றி உரையாடுதல். அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், தமிழ் உரைநடையோட சிறப்பை பற்றி உரையாடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உரையாடலாமா? என்ன சார் உரையாடுறது அப்படின்னா பார்க்கலாம். யார் யார் பங்கு பெறுறாங்க அப்படின்னா தமிழன் உறவினர் மகள். ஓகேவா. யாரு? தமிழன் உறவினர் மகள் 2 பேர் உரையாடுறாங்க. என்ன உரையாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உறவினர் மகள் என்ன சொல்றாங்கன்னா வணக்கம் ஐயா. என்ன சொல்றாங்க? வணக்கம் ஐயா அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, தமிழனும் வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உரையாடல் உரைநடை. எடுத்தவனே ஒரே கேள்வி, உரையாடல் உரைநடை ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? சரி நீங்களே சொல்லுங்க. உரையாடல்னா என்ன, உரைநடைனா என்ன தெரியுமா? உரையாடல் அப்படின்றது 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது உரையாடல். அதுதான் இங்க சொல்லுவாரு. நீ நானும் பேசிக்கிட்டா அது உரையாடல். அதே எழுதுனா வந்து உரைநடை. நீங்க புக்ல எழுதுறீங்களா, நோட்ல எழுதுறீங்களா, எக்ஸாம்ல, அதெல்லாம் என்னது உரைநடை. ஆனா நீங்க நாளும் பேசிக்கிறது என்னது உரையாடல். ஓகேவா. அவங்க உறவினோட மகள் கேட்குறாங்க, உரைநடை வளர்ச்சி பற்றி உங்களுக்கு கருத்து யாது? உரைநடையோட வளர்ச்சி பற்றி உங்களுக்கு என்ன கருத்து என்ன இருக்கு? உரைநடை வளர்ச்சியோட கருத்து பற்றி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, உரைநடையில் என்ன இருக்கு, எதுகை மோனை போன்ற அணிகளோ இல்லை. எதுகை மோனை என்ன தெரியுமா? நான் நிறைய கிளாஸ்ல சொல்லி கொடுத்துறேன். எதுகை அப்படின்னா என்ன, மோனை அப்படின்னா என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் மோனை, மோனையை பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மோனை அப்படின்னா ஒன்றும் இல்லை, முதல் எழுத்து செய்யுள்ளையோ எல்லாத்தையும் முதல் எழுத்து, இது ரொம்ப முக்கியம். முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் என்னது, மோனை அப்படின்றது பொருள். ஓகேவா. இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரும்பு காவலன், கரும்பு கருப்பு, இந்த ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? முதல் எழுத்து அப்படின்றதே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கா? க க. இந்த பாயிண்ட் புரியுதா? அதாவது செய்யுள்ல என்ன இருக்கணும், முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். கே கே மாதிரி இருந்துச்சுன்னா இதை தானே சொல்றாங்க மோனை அப்படின்னு சொல்றாங்க. இது முடிஞ்சிருச்சா? இதே வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி என்னது வேற வேற எழுத்து அப்படின்றது வரலாம். அதே எதுகை அப்படின்னு என்ன சார்? எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ரூ ரூ இருக்கா, ரூ ரூ இருக்கா, இந்த மாதிரி வந்து இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி ஒன்றி ஒரு தொடுப்பு தான் அது எதுகை அப்படின்றதான். ஓகேவா. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க. ஓகே. அடுத்து உரைநடையில் எதுகை மோனை போன்ற அணிகளோ இல்லை. இந்த மாதிரி உரைநடையில் இந்த மாதிரி எதுகை மோனை போன்ற அணிகள் வந்து இல்லை. ஆனா அடுக்கு மொழிகள் உண்டு. என்ன இருக்கு? அடுக்கு மொழிகள் அப்படின்றது இருக்கு. கவிதையானது செயற்கை தன்மை கொண்டது. கவிதை எப்படி இருக்குமா? ஒரு செயற்கை தன்மையா இருக்குமா? உரைநடையோ இயல்பான ஒழுங்கில் அமையும். நம்ம எப்படி எழுதுவோம்? நான் நேற்று வந்தேன் அப்படின்றது என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு ஒழுங்கான அமைப்புல எழுதுறோம். ஆனா கவிதை அந்த மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்றத சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? ஓகே. அடுத்து உறவினரோட மகள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து தமிழ் உரைநடையின் வேறு வகைகள் உண்டா? தமிழ் உரைநடையில வேறு ஏதாச்சும் வகை இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எழுதிடலாம். ஓகேவா. உண்டு அப்படின்றது இவர் சொல்றாரு. பொதுவாக உரைநடையை வந்து 6 பிரிவா பிரிக்கலாம். எத்தனை பிரிவா பிரிக்கலாம்? 6 வகையா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா விளக்க உரைநடை, அளவை உரைநடை. என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. விளக்க உரைநடை, அளவை உரைநடை, எடுத்துரை உரைநடை, வர்ணனை உரைநடை, நாடக உரைநடை, சிந்தனை உரைநடை அப்படின்னு எத்தனை வகையா இருக்கான்? 6 வகையா இருக்கு. இது கண்டிப்பா எழுதணும். ஓகேவா. இது என்ன பண்ணணும்? பிளாக் பென்ல எழுதணும். ஓகேவா. சார் உங்க ஸ்கூல்ல பிளாக் பென் யூஸ் பண்ண அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படி என்ன பண்ணணும்? பிளாக் பென்ல எழுதணும். ஓகேவா. அடுத்து அவங்க என்ன கேட்டாங்க, தமிழ்ல உரைநடையில வேறு வகைகள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இவர் என்ன சொன்னாரு, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரைநடையோட உரைநடையின் பொதுவாக உரைநடையினை 6 பிரிவா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்றாரு. விளக்க உரைநடை இருக்கு, அளவை உரைநடை இருக்கு, எடுத்துரை இருக்கு, வர்ணனை இருக்கு, நாடகம் இருக்கு, சிந்தனை இருக்கு அப்படின்றத வரிசையா சொல்றாரு. அடுத்து உறவினரோட மகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வர்ணனை உரைநடையை பற்றி கூற முடியுமா? எனக்கு என்னங்கிறாங்க, வர்ணனை உரைநடை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்? அவங்களுக்கு தமிழ் பேச மட்டும் தான் தெரியும். ஓகேவா. இவருக்கு என்ன பண்ண தெரியும்? உரைநடையே தெரியும். ஓகேவா. எல்லாமே தெரியும் இவருக்கு. தமிழ்ல வந்து இலக்கியம் படிச்சவர் இவரு. அவர்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா. ஓகே. தமிழ் என்ன சொல்றாரு? கூறுகிறேன், வர்ணனை உரைநடை என்பது புலனுணர்வு அனுபவங்களை வர்ணனையாக விரிப்பது, மக்கள் உயிரினங்கள் பொருள்கள் ஆகியவற்றை வருவது. அது ஒன்றும் இல்லை, உயிரினங்கள் பொருட்கள். உயிரினங்கள் வந்து எப்படி இருந்துச்சு,
அது எப்படி வந்து அந்த உரைநடையில் எப்படி இருக்குமா, அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குமா, படிக்கும் போதே வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்குமா, நம்ம ஏதோ வந்து கதைக்குள்ளே தான் போயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குமா. அதுதான் என்னது வர்ணனை உரைநடை. எதுனா சொல்றாங்க, வர்ணனை உரைநடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து உறவினரோட மகள். உரைநடையில் ஓசை இன்பம் ஏற்படுமா? உறவினரோட மகள் கேட்குறாங்க, உரைநடையில ஓசை இன்பம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுகை மோனை சொற்களை உரைநடையில ஓசை இன்பம் சவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, எதுகை மோனை சொற்களை மிகுதியாக பயன்படுத்தி உரையாசிரியர்கள் பல உரை எழுதியுள்ளனர். என்ன பண்றாங்க, நான் சொன்னல அதே மாதிரி ஒரே வார்த்தையா வரும், எதுகையா இருக்கும், மோனையா இருக்கும், இந்த மாதிரிலாம் என்ன சொல்றாங்க, எதுகை மோனை சொற்களை மிகுதியாக பயன்படுத்தி, மிகுதி அப்படின்னா அதிகமாக பயன்படுத்தி என்ன சொல்றாங்க, உரையாசிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பல உரை எழுதி உள்ளனர். என்ன பண்றாங்க, பல உரை வந்து எழுதியிருக்காங்க. எடுத்துக்காட்டா ராபி சேதுபிள்ளையோட தமிழ் இன்பம் அப்படின்ற நூலை கூறலாம். ராபி சேதுபிள்ளை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, ராபி சேதுபிள்ளை தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு நூலை வந்து இருக்கு, அவர் வந்து எழுதியிருக்காரு. அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்து உறவினரோட மகள். உரைநடையில் இலக்கிய உத்திகள் உண்டா? இலக்கிய உத்திகள் இருக்கா? உரைநடையில இலக்கிய உத்திகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாரு, உண்டு 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 கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மூவா உரைநடையில் உவமை எதுகை மோனை என்னென்ன இருக்கு, உவமை இருக்கு, எதுகை இருக்கு, இப்ப சொல்லி கொடுத்தாலும் எதுகை இருக்கு, மோனை இருக்கு, சொல்லாட்சி போன்ற 4 உலக உத்திகளை கையாண்டுள்ளார். என்ன பண்ணிருக்காரு, 4 உலக உத்திகளை வந்து இவர் கையாண்டிருக்காரு. எத்தனாவது, 4 உலக உத்திகளை வந்து கையாண்டிருக்காரு. உரைநடையில் மோனை நயம் உள்ளதா அப்படின்னு இவர் கேட்கறாங்க. உறவினரோட மகள் என்ன பண்றாங்க, உரைநடையில மோனை நயம் இருக்கா, மோனைனா முதலெழுத்து ஒன்றி வரா மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இவர் என்ன பண்றாரு, இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சான்றாக ராபி சேதுபிள்ளை எழுதுனதுல தமிழ் விருந்து அப்படின்ற நூலை எழுதினது யாரு அப்படின்னா ராபி சேதுபிள்ளை அப்படின்ற நூலை கலையும் கற்பனையும் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையில கலையும் கற்பனையும் முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கா, இதுல என்ன இருக்கு, மோனை இருக்கா, கலையும் கற்பனையும் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையில மலையிலே மழை பொழிந்து வெள்ளம் பொங்கி எழுகின்றது அப்படின்றது எழுதுறாங்க. மாமா வருதா, இதென்ன சொல்றாங்க. அடுத்து அருவியாய் விழுந்து என்ன சொல்றாங்க, அருவியாய் விழுந்து ஆறாக பாய்கிறது என்பதை அறிய முடிகிறது அப்படின்றத சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன கேட்டாங்க, உரைநடையில மோனை நயம் இருக்கா, உரைநடையில மோனை நயம் இருக்கா, மோனை என்ன சொல்லியிருந்தேன், முதலெழுத்து ஒன்றி வரணும், அதுதான் வந்து மோனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன கேட்டாங்க, மோனை நயம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல மோனை நயம் இருக்கு, புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகேவா, அதுதான் சான்றாக ராபி சேதுபிள்ளையோட தமிழ் விருந்து அப்படின்ற நூலை எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, சான்றா வந்து ராபி சேதுபிள்ளை அவர் எழுதியிருக்காரு, அவரோட நூல் ஒன்று இருக்கு, அது வந்து தமிழ் விருந்து. அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்குறாங்க. ஓகேவா, கலையும் கற்பனையும் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. அந்த தலைப்பு எப்படி இருக்கு, மோனையில தான் இருக்கு. ஓகேவா, அதுல அமைந்த கட்டுரையில் மலையிலே மழை பொழிந்து, மலையில மழை பொழிந்து அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இது மலை, சாரி இது மலை, இது என்னது மேகம், மலையிலே மழை பொழிந்து, இது வந்து இந்த மலை. ஓகேவா, மாத்தி எழுதிடக்கூடாது, இந்த லை போட்டா இந்த மலையை குறிக்கும் மலை. ஓகேவா, மருதமலை மாமுனியே முருகையா அந்த மாதிரி இந்த வந்து எந்த மலையை குறிக்கும் அப்படின்னா இந்த மலையை குறிக்கும். ஓகேவா, இது கிளியர் ஆகுதா? அடுத்து இந்த மலை அப்படின்னா சிறப்புல இருக்கிற லை வரணும், இந்த லை. இது வந்துச்சுன்னா மழை வந்து பொழியுது இல்ல, அந்த மலை, புரியுதா இந்த பாயிண்ட்? அதான் மலையிலே மழை பொழிந்து, இந்த மலையில அந்த மழை பொழிந்து வெள்ளம் பொங்கி எழுகின்றது, வெள்ளம் வந்து பொங்கி எழுது, அருவியாய் வீழ்ந்து ஆராய் பாய்கிறது. அருவி என்ன பண்ணுதான், இது வந்து மழை பொழிந்துன்னா அது அருவியா வந்து ஆறா போகுதான், என்ன பண்ணுது, ஆறா போய் அப்படின்றத அறிய முடியுது அப்படின்றத சொல்றாங்க. மறந்துடக்கூடாது, நிறைய படம் போட்டெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேவா, எக்ஸாமில் கேட்டால் கரெக்டாக எழுதிடணும். ஓகேவா, எக்ஸாம் வச்சு தான், ஸ்கூலில் டெஸ்ட் வச்சாலும் கரெக்டாக எழுதணும். கிளியர் ஆகுதா? ஓகே, அடுத்து என்ன சார் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து உறவினரோட மகள் என்ன கேட்குறாங்க, மோனையும் இயைபும் வருவது போல், மோனையும் இயைபும் வர்றது மாதிரி உரைநடை சொல்லுங்கள் ஐயா. மோனையும் வரா மாதிரி இயைபும் வரா மாதிரி உரைநடை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு இவர் என்ன பண்றாரு, சொல்லிக்கிறேன் என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ராபி சேதுபிள்ளையின் உமரு புலவர் அப்படின்ற கட்டுரையில் எடுக்கிறாரு. ராபி சேதுபிள்ளை நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உமரு புலவர் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. பாண்டிய நாட்டில் பருவமழை பொய்யாது ஒளிந்தது, பஞ்சம் வந்தது, பசி நோயும் மிகுந்தது. என்ன பண்ணிருக்க கடைசியா இயைபு அப்படின்னா என்ன, இயைபு அப்படின்னா என்ன, இயைபு அப்படின்றது முடியும் போது ஒரே சொல்லுல முடியலாம், இல்ல ஒரே எழுத்துல முடியலாம். இப்ப பாருங்களேன்,
வேண்டும் வேண்டும். இந்த மாதிரி முடியும் போது ஒரே வார்த்தையில முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து இயைபு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதுவும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு எழுத்துலயும் முடியலாம். இம் இம் அப்படின்னு முடிஞ்சிருக்கா, இது என்ன சொல்றாங்க, இயைபு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்களேன், முருகப்புலவர் என்னும் கட்டுரையில் பாண்டிய நாட்டில் பருவமழை பொய்யாது ஒளிந்தது. முடியுதா? அடுத்து பஞ்சம் வந்தது, பசிநோயும் மிகுந்தது. இது வந்து ஒரு லைன் இருக்கும், அடுத்த லைனா இருக்கும். முடியும் போது எப்படி இருக்கு, இந்த மாதிரி தூ தூண் முடிந்ததா, மிகுந்தது, ஒளிந்தது, இந்த மாதிரி தூ தூண் முடியுதா, அதை என்ன சொல்றாங்க, இயைபு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இதை என்ன சொல்றாங்க, இயைபு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? ஓகே. அடுத்து பாண்டிய நாட்டில் அப்படின்றது எப்படி இருக்கு, பா ப, பருவமழை பொய்யாது ஒளிந்தது, பஞ்சம், இந்த மாதிரி முதலெழுத்து எப்படி இருக்கா, ஒன்றி வந்திருக்கு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீர்மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, சீர்மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சீர்மோனைன்னு என்ன சார் அப்படின்னா சொல்றேன் பாருங்க. சீர்மோனைனா ஒன்றும் இல்லைப்பா, சீர்ல வரணும், அது வந்துச்சுன்னா சீர்மோனை. எதுகை அப்படின்னா அடிமோனை, சாரி அடிமோனை அப்படின்னா அடுத்த அடியில் வருது. இப்போ சீர்மோனை அப்படின்னு இருக்கவங்க வச்சுக்கோங்களேன், இதுலேயும் வந்து முதல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 3 ஓகே, இல்லை ஓகே முதல்னே வருதுன்னு வச்சுப்போம். ஓகேவா, இதோட முதலெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது ஒரே சீர், ஒரே லைன்ல முதலெழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது, சீர்மோனை. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? ஒரே சீர் தான், அதுல இங்க ஒரு முதலெழுத்து வருது, இங்க ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, இதோட ஃபர்ஸ்ட் எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். இது இருந்துச்சுன்னா அது பேர் என்ன, சீர்மோனை. அடுத்து அடிமோனைன்னு ஒன்று இருக்கு சார். அடிமோனைன்னு என்ன சார் அப்படின்னா 2 வரி இருக்கு. ஓகேவா, 2 வரி இருக்கு, அதுல ஒரு முதலெழுத்தம், ரெண்டாவது ஒரு முதலெழுத்தம் ஒரே மாதிரி, ஃபர்ஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு, அது என்ன சொல்றாங்க, அடிமோனை. இது என்னது, அடிமோனை. இது பேர் என்ன அப்படின்னா அடிமோனை, இது பேர் என்ன அப்படின்னா சீர்மோனை. சீர்ல வந்துச்சு அப்படின்னா அது சீர்மோனை, அடியில வந்துச்சுன்னா அது அடிமோனை. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா, புரியுதா? அதுதான் இக்கட்டுரையில பாண்டிய நாட்டில் பருவமழை பெய்யாது ஒளிந்தது, பஞ்சம் வந்தது, பசி நோயும் மிகுந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உறவினம் ஐயா கடைசியாக முரண் நயம் பற்றி கூறுங்கள். முரண் நயம்னா என்ன அப்படின்றதுக்கு, முரண் அப்படின்னா எதிரும் புதிருமானது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு நீங்க எதிராக ஒரு விஷயம் சொல்றீங்க, அது என்னது, முரண். எதிரெதிரா இருக்கிறது, அது என்ன சொல்றாங்க, முரண் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? முரண் என்பது முரண்பட்ட 2 சொற்கள் அருகருகே அடுக்கி வருதல். முரண்பட்ட 2 சொற்கள் எப்படி இருக்கான், அருகருகே வந்து அடுக்கி வருதான். ஓகே பார்க்கலாம். ஓகே, முரண் என்பது எப்படி இருக்கான், முரண்பட்ட 2 சொற்கள் வந்து அடுக்கி வர்றதான சொல்றாங்க, முரண் நயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப பாருங்களேன், ஊரும் பேரும் அப்படின்ற நூல், அவர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்குமே வந்து எதை எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ராபி சேதுபள்ளியை எடுத்துக்கிறாங்க, அவருடைய நூல்கள் எடுத்துக்கிறோம். அதுல ஊரும் பேரும் அப்படின்ற நூல்ல வாழ்வும் தாழ்வும், என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, வாழ்வு அப்படின்றது என்ன, தாழ்வு அப்படின்றது என்ன? வாழ்வு அப்படின்றது நல்லா வாழ்றது, தாழ்வு அப்படின்றது ஒழுங்கா நல்லா இல்லை அப்படின்றதான். இதுதான் எதிரெதிரா இருக்கா, எப்படி இருக்கு, எதிரெதிரா இருக்கா இந்த பாயிண்ட். வாழ்வும் தாழ்வும் அப்படின்றது எப்படி இருக்கு, எதிரெதிரா இருக்கா. நாடு நகரங்களும் உண்டு, இந்த மாதிரி வாழ்வும் தாழ்வும் நாடு நகரங்களும் உண்டு. சீரும் சிறப்பும் முற்று விளங்கிய சில நகரங்கள் இக்காலத்தில் புகைப்பிடிந்த ஓவியங்கள் போல பொழிந்துள்ளது. முன்னாடி அப்படி இருந்துச்சு, ரொம்ப சீரு சிறப்புமா இருந்துச்சு, ஆனா இப்ப ஒழுங்கா இல்லாம புகைப்பிடிந்த ஓவியங்கள் போல பொலிவடைந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கிளியர் ஆகுதா? அடுத்து உறவினரோட மக்கள் கடைசி என்ன கேட்குறாங்கன்னா, மிக்க நன்றி ஐயா, இதோட எங்க உரையை முடிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்க கேள்வி இல்லை அப்படின்னு அவர் முடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ற, தங்களிடமிருந்து உரைநடையின் சிறப்பினை நன்கு அறிந்து கொண்டேன் அப்படின்றத உறவினர் மக்கள் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாரு, கடைசியா வணக்கம் இப்பயாச்சும் விட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேவா, எழுதிருவீங்களா? நான் எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லியிருக்கேன், கான்செப்டா சொல்லி கொடுத்துருக்கேன், விஷுவலா வரைஞ்சியும் காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் இந்த கொஸ்டின் எழுதலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதெல்லாம் என்ன பண்ணணும், படிச்சுட்டு போகணும். ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து அழகாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக எழுதலாம். ஒன்றும் இல்லை, மோனை, எதுகை, இயைபு, முரண், இது 4 வச்சு அழகாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நடுவில் வந்து மானே தேனே பொன்மனை போட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படின்றது எழுதிடலாம். ஓகேவா, அடுத்து மொழியை ஆழ்வோம், அதில் புக்கு பேக் பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சார் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் சார் அப்படின்னு சொல்லுவீங்க சில பேர். ஆனால் என்ன பண்ணுவீங்க,
அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு மறந்துட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொஷினை வச்சிருக்கேன். இப்போலேருந்தே இங்கேயே உட்காந்து படிங்க, என் கூடயே இப்போ சேர்ந்து படிச்சிடணும், ஓகேவா? நான் சொல்லும்போது நீங்களும் சொல்லணும். வவ்வல் அப்படின்றது என்ன? உயிரெழுத்து. AEIOU அப்படின்றது இங்கிலீஷில் சொல்கிறோமா? அது மாதிரி என்னது? வவ்வல் அப்படின்றது என்ன? உயிரெழுத்து. வவ்வல் அப்படின்றது என்ன? உயிரெழுத்து, ஓகேவா? ஆனா ஆவண்ணா ஈனா ஊனா ஊவண்ணா ஏனா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் என்னது? உயிரெழுத்து. அடுத்து கான்சோனன்ட் அப்படின்றது என்ன? மெய்யெழுத்து. கான்சோனன்ட் அப்படின்றது என்ன? மெய்யெழுத்து. அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வவ்வல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்றது என்ன? ஒப்பெழுத்து. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வவ்வல்ஸ் அப்படின்னா என்னது? உயிரெழுத்து. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. இப்போ என்ன பண்ணணும், நீங்களும் படிச்சுட்டு 2 வாட்டி படிச்சுட்டு முடிக்கணும். மூடிட்டு சொல்லி பார்க்கணும், கரெக்டாக சொல்கிறோமா, கரெக்டாக தான் சொல்கிறோமா, இல்லை வந்து மாற்றி சொல்கிறோமா, அங்கே போயிட்டு மாற்றி எழுதிடக்கூடாது. எப்போ ஒரு விஷயத்த புக்கை மூடிட்டு உங்கள் கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்களோ, அது எப்போ உங்கள் மைண்ட்லேருந்து ஃபுல்லாக வருதோ அப்போ தானே இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதுன்னு அர்த்தம். புக்கை வச்சே படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புக்கை மூணா தான் தெரியும் எந்த பாயிண்ட் நம்ம ஸ்டக் ஆகிறோம், எந்த பாயிண்ட் நமக்கு தெரியல அப்படின்றது. அதனால என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா உடனே புக்கை மூடிட்டோ இல்லை மேலே பார்த்துட்டோ சொல்லி பார்க்கணும், அப்போ கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்றத நீ செக் பண்ணணும். அப்போ என்னது? வவ்வல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்றது மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படின்றது ஒப்பெழுத்து. அடுத்து மோனோலிங்கல் அப்படின்றது என்ன? ஒரு மொழி. மோனோலிங்கல் அப்படின்றது ஒரு மொழி. கான்வர்சேஷன் அப்படின்றது என்ன? உரையாடல், 2 பேர் பேசிக்கிறாங்க, அது வந்து உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்றது நமக்கு தெரியும், கலந்துரையாடல். நிறைய பேர் சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது என்னது? கலந்துரையாடல். என்னது? மோனோலிங்கல் அப்படின்றது ஒரு மொழி, கன்வர்சேஷன் அப்படின்றது உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்றது கலந்துரையாடல். ஓகேவா? டார்கெட் 100 போயிடுவோமா? ஓகே, கண்டிப்பாக 100 அப்படின்றது எடுக்கணும். கிளியரா? ஓகே, அடுத்து என்ன சார் அப்படின்றது பார்க்கலாம். அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்குறாங்க. 40வது கொஷின் அல்லது 41வது கொஷினாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க, ஆஃப் இயர்லி ஏதாவது கேட்க போகிறாங்க, ஓகேவா? அதனால் வந்து ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கிற காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக படிச்சுட்டு போயே ஆகணும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், மொத்த 8க்கும் சேர்த்து நான் ஒரு காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? தனியாக ஒரு PDF மாதிரியே ரெடி பண்ணியே கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை படிச்சுக்கலாம், ஓகேவா? என்ன சார் என்ன இருக்குது இந்த பொம்மையை பார்க்கும்போது? ஒரு பொம்மை வந்து என்ன பண்ணுது, புக்கை திறந்து வச்சுட்டு படிக்குது, அதனால அதோட சாவி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மற்ற 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி ஓப்பன் ஆகல, வெறும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதை வச்சு எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்துருக்கேன். பூட்டின் திறவுகோல் சாவி. பூட்டோட திறவுகோல் என்னது? சாவி. அறிவின் திறவுகோல் எது அப்படின்னா புத்தகம். அறிவோட திறவுகோல் எது? படிக்கும்போது தான் நம்ம அறிவு வந்து திறக்கும் அப்படின்றத இந்த கவிதையில் சொல்கிறாங்க. அறிவின் திறவுகோல் என்ன? புத்தகம். புத்தகம் நாளும் படித்திடுவோம், புத்தகம் டெய்லி நம்ம படிக்கணும். அறிவை நாளும் பெருக்கிடுவோம், அறிவு வந்து டெய்லியும் நம்ம பெருக்கணும். நாளும் பொழுதும் படித்துடு உலகை நீண்டுவிடு. நாளும் பொழுதும், நாளும் பொழுதும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் படி, ஒவ்வொரு செகண்டும் படி, டெய்லியும் படி. உலகை நீ வென்றிடு, இந்த உலகத்தை வந்து நீ வெற்றி அடைந்துடு, வெற்றி அடைய வையே, உலகை நீ வென்றிடு அப்படின்றத சொல்லுங்க, ஓகேவா? இது கிளியர் ஆகுதா? ஆனால் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இது 5 மார்க் கொஸ்டின்றதுனால இன்னும் 2-3 லைன் எழுதலாம். சார் எனக்கு கஷ்டம் சார், இது நான் படிக்கிறதே கஷ்டம் சார் அப்படின்றதுனால ஈஸியாக ஒன்று கொடுத்துருக்கேன். மீதி யாரெல்லாம் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? வேற யார் வந்து என்னென்ன கவிதை வந்து எழுதிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்டி இப்போ படிச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த கவிதை: பூட்டின் திறவுகோல் சாவி, அறிவின் திறவுகோல் புத்தகம். பூட்டின் திறவுகோல் சாவி, அறிவின் திறவுகோல் புத்தகம். புத்தகம் நாளும் படித்திடுவோம், அறிவை நாளும் பெருக்கிடுவோம். புத்தகம் நாளும் படித்திடுவோம், அறிவை நாளும் பெருக்கிடுவோம். அடுத்து நாளும் பொழுதும் படித்துட்டு உலகை நீ வென்றிடு. நாளும் பொழுதும் படித்துட்டு உலகை நீ வென்றிடு. ஓகேவா? கிளியரா? படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து மொழிபெயர்ப்பு கண்டிப்பாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட். இஃப் யூ டாக் டு ஹிம் இன் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹார்ட் அப்படின்றது போட்டு யார் எழுதியிருக்காரு? நெல்சன் மண்டேலா அவர் எழுதியிருக்காரு. அதோட கோட்டை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் மொழிபெயர்க்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மனிதரிடம் ஒரு மொழியில் பேசினால் அது அவரின் அறிவை சென்றடைகிறது. என்னதான் நீங்கள் ஒரு மனுஷன் பேசினா அது என்ன பண்ணுதா? அவரோட அறிவை சென்றடையுது. நீங்கள் ஒரு மனிதனை பேசினால், ஒரு மொழியில பேசினா என்னாவது? அது அவரின் அறிவை சென்றடைகிறது. இப்போ நீங்கள் நானும் தமிழ், அதனால என்ன பண்ணுறோம்? தமிழ் மொழியில பேசிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு மனுஷட்ட ஒரு மொழியில பேசினா அது அவரோட அறிவை சென்றடைகிறது. நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழ் மொழியில பேசுகிறோம். அதனால மற்றவங்கள்ட்ட இங்கிலீஷ்காரங்கள்ட்ட தமிழ் மொழியில பேசினா என்னாவும் அவங்களோட அறிவுக்கு போகுது அந்த விஷயம். ஆனால் அதுவே நீங்கள் அவருடைய தாய்மொழியில் பேசினால், நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷ்காரங்கள்ட்ட போயிட்டு இங்கிலீஷ் மொழியில பேசுகிறோம் அப்படின்னா அது அவருடைய இதயத்தை தொடுகிறது. எல்லாருக்குமே ஒன்று தானே? இப்போ நீங்கள் நானும் தமிழ் மொழி பேசும்போது ஓ நீங்கள் தமிழா அப்படின்றது ஏதாச்சும் ஒரு
தமிழே முடியாத தெரியாத ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு இருக்கோம். ஆனால் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு தமிழ் மொழி ஆளை பார்க்குறீங்க. நீங்கள் தமிழா அப்படின்றப்ப எப்படி இருக்குது, நம்ம நெஞ்சத்தையே தொட்ட மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, தமிழ் மொழி ஆள் இங்கே ஒருத்தர் இருக்காரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசினா அப்படி இருக்கான், ஒரு மொழியில் பேசினால் அது அவரின் அறிவை சென்றடைகிறது. நீங்கள் அவருடைய தாய்மொழியில் பேசினா அது அவருடைய இதயத்தை போய் தொடுது அப்படின்னு சொன்னது யாரு, நெல்சன் மண்டேலா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா, இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து, லாங்குவேஜ் இஸ் தி ரோட் மேப் ஆஃப் கல்ச்சர். இஃப் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். ரீட்டா மே ப்ரௌன். யார் எழுதியிருக்கா, ரீட்டா மே ப்ரௌன் அப்படின்ற ஒரு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். மொழி என்பது பண்பாட்டின் வழிகாட்டி. மொழி அப்படின்றது என்னது, பண்பாட்டோட வழிகாட்டி. நம்மளோட பண்பாட்டோட வழிகாட்டி எது அப்படின்னா மொழி. அது மக்கள் எங்கே இருந்து வருகிறார்கள் அப்படின்றதையும் எங்கே செல்கிறார்கள் அப்படின்றதையும் கூறும். நம்மளோட தமிழ் மொழியை சொல்கிறோம் அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சு, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்துச்சு அப்படின்றதையும், இப்போ இந்த மொழி எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லுது. அப்படின்றது யார் சொல்லலாம்னா ரீட்டா மே ப்ரௌன் அப்படின்றவங்கள சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? எழுதிருவீங்களா, மனப்படம் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டதையும் எழுதிடணும். ஓகேவா, கிளியர் ஆகுதா? அடுத்து, சார் என்ன சார் இந்த அன்னை மொழியை விடவே மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு எல்லே இருக்குது. கேட்டால் என்ன பண்ணுவீங்க, எழுதி தானே ஆகணும். ஓகேவா, அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற பாடலை எழுத சொல்லுவாங்க. ஓகேவா, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணைக்கே மண்ணுஞ்சிலமே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுவேன் அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், கணிச்சாரு. இதை கண்டிப்பாக எழுதாம விடக்கூடாது. ஓகேவா, கணிச்சாரு பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு போடணும். ஓகேவா, கிளியர் ஆகுதா? எழுதிடுவீங்களா அந்த மாதிரி? ஓகேவா, எழுதிடணும் இந்த அழகார்ந்த செந்தமிழ்னு போட்டு. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.